கேப் டிரைவர் அண்ணா சாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டோரியை கேளுங்க. மற்றவங்களும் கேட்கலாம், தப்பில்லை. ஆக்சுவலாக இப்போ நான் கேப்பில் புக் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம்ல, குட்டி குட்டி ஸ்டோரிஸாக நிறையா வருது. நான் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது இன்னும் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அந்த பணக்கார வீட்டு பொண்ணுனே தெரியாமல் அந்த ஸ்டோரியில் இருக்கும். கடைசியாக அதை ரிவீல் பண்ணுறது தான் அந்த பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தெரியாமல் அவங்கள எல்லோரும் கஷ்டப்படுத்துவாங்க. கடைசியாக அவங்க உண்மை தெரிய வரும். அதே மாதிரி ஒரு ஏழை மாதிரி ஒரு பையன் நடிப்பான், பணக்கார வீட்டு பையன். இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வருது. இந்த ஸ்டோரிஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா தமிழ் ஸ்டோரி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அது நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வெறும் ₹1 நீங்கள் கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரீல்ஸ். நம்ம ஒரு 4 ரீல்ஸ் பார்த்தோன்னா அதில் நடுவில் 4 ரீல்ஸ் நமக்கு இந்த ஆடு தான் வரும். நம்மளும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருப்போம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, நான்லாம் பார்த்துருக்கேன். அந்த ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பேன். திடீர்னு அப்படியே ட்விஸ்ட்டோட முடிச்சுட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபுல் ஸ்டோரியை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரியே நான் போன கேபில் இருக்கிற டிரைவர் அண்ணா ஒருத்தரும் இந்த ஸ்டோரிஸ் அவரோட ஃப்ரீ டைமில் ரைடு வர வரைக்கும் சும்மா பார்ப்பாரு போல இருக்கு. இப்போ பார்த்துட்டு ₹1 தானே சொல்கிறாங்க, நம்ம இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ₹1 பே பண்ணி அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவர் எப்போ அதை பே பண்ணி பார்த்தாரோ அன்னைக்கு விட்டு மறுநாள்லேருந்து அவருக்கு டெய்லியும் 499 299 வேறு பேமெண்ட் ஆப்லேருந்து அவரோட கேஷ் போயிட்டே இருந்திருக்கு. நான் கரெக்டாக ஏறி உட்காந்துட்டு சீட் போடவும் அப்போ அவருக்கு காசு போயிட்டு போகணும். என்ன இப்படியும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு. நான் அவர் என்னடா அப்படின்ட்டு அப்படி முடிச்சு பார்த்துட்டு நான் கேஷ்வாக இருக்கேன். திடீர்னு அவர் என்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. அம்மா, என்னோடய அக்கௌண்ட்லேருந்து என்னன்னே தெரில, ஒரு மெசேஜ் வந்திருக்கு பாரு, காசு வெட்டிகிட்டே இருக்காங்க, எதுக்காக வெட்டுறாங்கன்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு ஃபோன் காமிச்சார். நான் சொன்னேன், ஆனால் ஆட்டோ பே நீங்கள் ஏதோ ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்காக தானா கேஷ் வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், நான் எதுக்குமே ஆட்டோ பேவே ஆன் பண்ணலையேம்மா, எப்படி காசு போச்சு தெரியலையேம்மா அப்படின்னு சொன்னார். நீங்கள் செக் பண்ணி பாரும்மா கூகுள் பேயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. கூகுள் பேயில் பார்த்தா அவர் ஏதோ ஒரு மொபைல் இஎம்ஐ எடுத்திருந்தாரு. அது ஒரு டியூ அமௌண்ட் மட்டும் தான் காமிச்சிருந்துச்சு. ஆனால் நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்திருக்கீங்க, அதுக்கு மட்டும் தானே ஆட்டோ பே ஆனில் இருக்குது, வேறு எதுவுமே கூகுள் பேயில் ஆட்டோ பே நீங்கள் ஆன் பண்ணி வைக்கலையே, இதில் ஏன் கேஷ் போகுது தெரியல, நீங்கள் பேங்க்கில் போய் என்கொயரி பண்ணுங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் இருமா எதுக்கு நீ ஒரு டைம் ஃபோன்பேயில் பாரு அப்படின்னு சொன்னார். ஃபோன்பேயில் பார்த்தா ஆட்டோ பே நிறையா ஆன் பண்ணி வச்சுருக்காரு. இது எல்லாமே என்னன்னு பார்த்தா அந்த தமிழ் ஸ்டோரி ஆப்ஸ், குக்கோ எஃப்எம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இதை பண்ணியிருக்காரு. நான் நீங்கள் தான் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு கேஷ் போயிருக்கு அப்படின்னு சொன்னதும், அம்மா நேற்றுலேருந்து இன்றைக்கி காலையிலேருந்து நான் ஓட்டின காசு ₹2000 வரைக்கும் பிடிச்சிருக்காங்கம்மா அப்படி சொன்னார். ஆக்சுவலி என்னன்னா ₹1 பே பண்ணுங்க அப்படின்னு ஆட் வருதுல்ல, நீங்கள் ₹1 பே பண்ணும்போதே அடுத்து 2 டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு கேஷ் 499 599 அந்த ஆப் என்ன செட் பண்ணியிருக்காங்களோ ஆட்டோ பேயில் அதுவே எடுத்துக்கும் அப்படின்றது மேண்டரியாக அதில் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க பிஸி ஷெடியூலில் கேப் டிரைவர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போது, இல்லை ஆட்டோ டிரைவர்ஸ், இல்லை யாரோ ஒருத்தவங்க பிஸி ஷெடியூலில் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது பார்க்குறது தானே, அது அந்தளவுக்கு படித்து பார்க்காம ₹1 தானே, நம்ம சும்மா ரிலாக்ஸேஷனுக்கு தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பே பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து இந்த காசு போகுது அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது மாதிரி ஒரு ஸ்கேமாக இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதை ஒன்று கவனமாக படித்து பார்த்துட்டு பே பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் பேவே பண்ணாதீங்க. ஏன்னா ₹1 பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஆட்டோ பே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். சும்மா வர்ற ரீல்ஸை பார்த்துட்டு அதோட விட்டுருங்க. இல்லைனா ஆட்டோ பே யாராச்சும் இதே மாதிரி ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உடனே போய் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா 2 நாளுக்கு அப்புறம் அவன் காசு டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்பான். அந்த அண்ணா அன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டின காசு எனக்கு போயிடுச்சுமா அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி உங்கள் யாருக்குமே போகக்கூடாதுன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸில் வர ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணாதீங்க. அப்படி டவுன்லோட் பண்ணாலும் அதில் ₹1 தானே அப்படின்னு சொல்லி காசு கட்டாதீங்க. இது ஒரு சேஃப்டி அவேர்னஸ்க்காக சொல்கிறது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அந்த அண்ணா மாதிரி தெரியாதவங்க யாராச்சும் இருப்பீங்கல்ல, அவங்களுக்காக சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டே ஃபுல்லாக கார் ஓட்டுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கண் மூச்சு ஓட்டுறீங்க, சும்மா ஒரு ஆப்பை தெரியாமல் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது நான் சொல்லணும்னு நினச்சேன். டாடா, பை பாய்.